பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா நம்ம நெனச்ச நேரத்துக்கு போய்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றனால அவங்க சொல்ற டைமுக்கு தான் நம்ம போணும். அதனால தான் காலையிலேயே எழுந்து சீக்கிரமா கெளம்பிட்டோம். கொஞ்சம் லேட் ஆனா கூட நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பாப்பாவுக்கு சின்னதா இசிஜி, எக்கோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுமே எடுத்துட்டேன். இருந்தாலுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருந்தேன். அங்க போய் பொறுமையா வெயிட் பண்ணி இசிஜி, எக்கோ 2மே எடுத்தாச்சு. ரிப்போர்ட்ல பாப்பாக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல. பாப்பா ரொம்ப ஆக்டிவா இருக்கா. அவளுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஹேப்பி ஆயிருச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் 1 இயர் வெயிட் பண்ணியிருந்தேன். வீட்ல இருந்து காலையிலேயே கிளம்புனதுனால 2 பேருமே சாப்பிடல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது கயந்தி பவன்ல சாப்பிட்டுட்டு அப்படியே என் பையனுக்கும் டிஃபன் வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்குள்ள அம்மாவும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்பா அழுவுறான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பாவை அம்மா கிட்ட விட்டு போயிருந்தேன். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல என்னோட வீட பத்தின அப்டேட்ஸை நான் கண்டிப்பா போடுவேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.